பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவினுடைய திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கிறது. அவர்களுக்கு விவாகரத்து வழங்கப்பட்டிருப்பதாக தகவல். செய்தியாளர் சுரேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். இந்த விவாகரத்து வழக்கினுடைய தற்போதைய தீர்ப்பு என்ன சார்? வணக்கம். அதாவது பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ்குமார் கடந்த 2013ஆம் ஆண்டு தன்னுடைய பள்ளி தோழி சினிமா பின்னணி பாடகி சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகள் உள்ளார். கடந்த 12 ஆண்டுகால திருமண உறவில் இவர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணத்தினால் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்திருந்தார்கள். இந்த நிலையில் நிரந்தரமாக பிரிய முடிவு செய்த இருவரும் பரஸ்பரம் விவாகரத்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் 2025ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவில் இருவரும் மனமொத்து பிரிவதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த மனுவை கோப்புக்கு எடுத்துக்கொண்ட சென்னை முதலாவது கூடுதல் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி செல்வசுந்தரி சட்டப்படி 6 மாத கால அவகாசம் வழங்கி விசாரணையை தள்ளி வைத்திருந்தார். 6 மாத கால அவகாசம் கடந்த 25ஆம் தேதி முடிவுக்கு வந்த நிலையில இந்த வழக்கு அன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. அப்போது ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இருவரும் நேரில் ஆஜராகியிருந்தார்கள். இருவரும் விவாகரத்து பெறக்கூடிய அந்த முடிவில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருந்தனர். அதே சமயம் குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று ஜிவி பிரகாஷ்குமார் நீதிபதியிடம் தெரிவித்திருந்தார். இதையடுத்து இன்றைக்கு இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிப்பதாக நீதிபதி அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்த நீதிபதி ஜிவி பிரகாஷ்குமார் மற்றும் சைந்தவி தம்பதிக்கு பரஸ்பரம் விவாகரத்து வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். ஜிவி பிரகாஷ் சைந்தவி இடையே விவாகரத்து கிடைத்திருக்கிறது. 2013 திருமண பந்தத்தில் இணைந்த இவர்கள் இப்போது விவாகரத்து பெற்றிருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.